கடை மசாலாலாம் எதுவுமே சேர்த்தாம ரொம்ப சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ChefCircle. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அது நல்லா பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை சில் வாட்டரில் போட்டு நல்லா தொளிச்சு அங்கங்கே லைன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 4லிருந்து 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வரமிளகாயும் நல்லா பல்ஜாய் வர அளவுக்கு இதை பொரிச்சு எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா அப்படியே கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி ஒரு 2 இன்ச் இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ரஃப்பாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி விட்ட முட்டை குழம்பு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் இருக்காங்க, நிறையா குவான்டிட்டி செய்யணும், அது தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்ல ஒரு க்ரீமியாகவும் இருக்கும், நல்ல திக்னஸும் கொடுக்கும் குழம்புக்கு. நீங்கள் வேணால் இந்த முந்திரி கூட கொஞ்சம் தேங்காயும் தனியாக பேனில் வறுத்துட்டு அதை அந்த ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை அங்கங்கே கீறி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் முட்டை அங்கங்கே ஃப்ரை ஆகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசால் சேர்த்துக்கலாம். மசால் சேர்த்துட்டு நான் அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதை ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 3 விசில்லேருந்து 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறங்காட்டிக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு கூட செய்யலாம். முட்டைக்கு பதிலாக சிக்கன் போட்டு செஞ்சீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். பார்த்தாவே தெரியும், நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.